அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்வதாசனம், மவுண்டன் போஸ். ஸோ இந்த மலை போன்ற அமைப்பு கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆசனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆசனத்துக்கு நிறைய பலன்கள் உண்டு. ஒரு அடிப்படையான ஆசனம், எளிமையாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு ஆசனம். முதல்ல அந்த ஆசனத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதோடு சேர்ந்து அந்த ஆசனோட பலன்களையும் நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காந்துக்கணும். வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு உங்களோட முதுகை வந்து நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இந்த 2 உள்ளங்கையை உங்களோட உடம்புக்கு முன்னாடி இந்த முட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி இந்த மாதிரி வைக்கணும். நீங்கள் ஒரு யோகா மேட்டு போட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மேட்டோட சென்டரில் வந்து உட்காந்துட்டு இந்த கையை மேட்டோட அந்த எட்ஜுக்கிட்ட மேட்டோட முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேட் போஸ்க்கு வரணும், மார்ஜாரி. ஸோ இந்த மாதிரி உங்களோட இடுப்பை மேலே தூக்கணும். தூக்குனதுக்கப்புறம் உங்களோட கால் விரல் இருக்கு இல்லையா, இதை பின்னாடி வைக்கணும். ஸோ வச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கால் முட்டியை அப்படியே தூக்கி கால் முட்டியை நேராக்கணும். நேராக்கி இந்த மாதிரி குனிஞ்சி நிற்கணும். இதில் வந்து இந்த கைக்கு வந்து தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும். உங்களோட 2 காலுக்கும் இடையிலையும் தோள்பட்டை அளவு இடம் இருக்கணும். இதுதான் இந்த மவுண்டன் போஸ். இது ரொம்ப ஷார்ட்டாக வச்சு பண்ண முடியலனாலும் நல்லா கொஞ்சம் கையை தூரமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன செய்யலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இதில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த கால் வந்து குதிங்காலை வந்து கீழே வைக்க முடியாது. கால் வந்து இப்படி தூக்குன மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கோங்க. நாளடைவில் நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய என்ன பண்ணலான்னா உங்களோட குதிங்காலை உங்கள் காலை இப்படி ப்ரெஸ் பண்ணி உங்களோட தோள்பட்டை இருக்கு இல்லையா, உங்கள் தோள்பட்டையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் இந்த குதிங்காலை கீழே வச்சு பார்க்கணும். எனக்கு இப்படி வச்சு நிப்பாட்டவே முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி வச்சு பார்க்கணும். ஸோ இந்த குதிங்கால் நீங்கள் கீழே வைக்கிற பட்சத்தில் உங்கள் தோள்பட்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிங்க அப்படின்னா உடம்பு நல்லா உள்ளே போகும். ஸோ இதில் வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணோம், முதல்ல ஒரு 10 கவுண்ட் அப்படி நிற்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அதுக்கப்புறம் கால் முட்டியை கீழே வச்சிடணும். கீழே வச்சுட்டு அப்படியே வஜ்ராசனம் உட்காந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். இன்னொரு தடவை பார்ப்போம். இதில் என்னென்னா, இப்போ வஜ்ராசனம் வந்து சிலவங்களுக்கு ஃபுல்லாக உட்கார முடியாது. இயல்பாகவே வஜ்ராசனம் உட்காரது கஷ்டமாக இருக்கலாம். இல்லைன்னா அந்த கால் முட்டி வலிலாம் இருக்குது, எனக்கு இந்த கால் பாதம் ரொம்ப வலிக்கு, எனக்கு வஜ்ராசனம் வந்து முழுமையாக உட்கார முடியலை அப்படின்னா நீங்கள் நேரடியாக என்ன பண்ணணும், இந்த மாதிரி கால் முட்டாங்கால் போட்டுக்கணும். கீழே மேட்டோ ஏதோ விரித்து தான் பண்ணணும், வெறும் தரையில் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி முட்டாங்கால் போட்டுக்கோங்க. உங்களோட கால் முட்டி தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க. உங்களோட 2 உள்ளங்கைக்கும் தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க. உங்களோட பின்னாடி இருக்க குதிங்காலுக்கும் உங்களோட கால் பாதத்துக்கும் நீங்கள் தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுட்டு இந்த பொசிஷனுக்கு வந்துடுங்க. நீங்கள் வஜ்ராசனம் உட்காரனாலும் பரவாயில்ல. இப்படி வந்துட்டு இதுக்கப்புறம் உங்களோட இடுப்பை தூக்கி கால் முட்டியை நேராக்கி இந்த பர்வதாசனம் வரலாம். இப்படி இருக்கும். நீங்கள் இந்த குதிங்காலை வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஸோ பர்வதாசனம் நல்லா போட்டிங்கனாலே நீங்கள் அதுக்கப்புறம் அதோமுக சுவானாசனம் நல்லா போட்டுடலாம். பட் பர்வதாசனம் இவ்வளோ தான், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும் இல்லை. ஸோ இந்த ஆசனம் பண்ணதுனால அவ்வளோ பலன்கள் கிடைக்கும். இது நம்ம குனிஞ்சு பண்ணுறதுனால உங்களுக்கு தலைக்கு வந்து பெரும்பாலும் ரத்தோட்டம் வந்து அதிகமாக போகும். ஸோ நம்ம சிரசாசனம் பண்ண அந்த பலன்களில் இந்த ஆசனத்துக்கும் நமக்கு கிடைக்கும். எல்லாம் மூச்சு இழுத்து விடணும். ஸோ இந்த ஆசனம் முடித்ததுக்கப்புறம் ஒன்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு மகாமுத்ரா ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்த
இந்த பர்வதாசனத்தை நீங்கள் ஒரு 3 முறை ஒரு 5 முறை வரைக்கும் இந்த ஆசனத்தை நீங்கள் தினமும் வந்து செய்யலாம். நீங்கள் வந்து நம்ம வந்து பாதி இன்வெர்சேஷன் போஸ், அதாவது நம்ம உடம்பு வந்து நம்மளோட அப்பர் பாடி வந்து மட்டும் தலைகீழ இருக்கிறதுனால நம்மளோட தலைக்கு நம்மளோட முகத்துக்கு வந்துலாம் வந்து ரத்தோட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து நம்ம சிரசாசனம் பண்ண அந்த பலன்களும் இந்த ஆசனத்துலேயே நமக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கையெல்லாம் வச்சு பண்ணுறதுனால நம்மளோட கை ஸ்ட்ரென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதுமாதிரி காலை நல்லா பின்னாடி வச்சு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால நம்ம காலுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த முட்டி வலி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆசனம் செய்கிறதுனால கேட்கும். ஸோ கண் பார்வை வந்து குறைபாடு உள்ளவங்க, அப்புறம் மலச்சிக்கல் உள்ளவங்க, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த ஆசனம் வந்து மெயினாக சரி பண்ணும். தோள்பட்டை வலி இருக்கிறவங்கலாம் அந்த தோள்பட்டை வலி எடுக்கும்போதெல்லாம் இந்த ஆசனங்களை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம். வலி இல்லாத நேரங்களில் இந்த ஆசனங்களை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கணும். ஸோ பொதுவாகவே இந்த ஆசனம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஆசனம் தான். இந்த ஆசனம் செய்கிறதுனாலலாம் ரொம்ப பயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் எல்லாருமே இந்த ஆசனத்தை தினமும் வந்து செஞ்சு பார்க்கணும். ஸோ காலையில் அந்த ஆசனத்தை செய்யும்போது நமக்கு ரத்தோட்டம் வந்து நல்லா போகிறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கு இந்த ஆசனம் வந்து நமக்கு உதவியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.